ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டி நகர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி தான். ஒரு டிசைன் என்னென்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்றது நான் டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கிராம் 2 கிராம் இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 2-3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இது வந்து 5 கிராம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான நெக் பீஸ் அண்ட் இயரிங்ஸ். இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கும் டேக் வந்து காட்டுறேன். ஒரு மாதிரி ஒரு டைமண்ட் ஒரு கல் இருக்கிற மாதிரி சாலிடர் லுக்கில் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே வந்து கொஞ்சம் பொடி கல் தான். அதில் வந்து அந்த லேப் க்ரௌண்ட் எமரல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த சைஸும் சரி அண்ட் அதோட ஷேப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் இதுக்கும் உங்களுக்கு டேக் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் அண்ட் கேரட் எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமிக்கி செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 பவுனுக்கு மேலேயாவது இருக்கும். ஏன்னா நியர்லி 3 கேரட் டைமண்ட் இருக்குது. அண்டு எஸ், நான் சொன்ன மாதிரி 33 கிராம் வருது. பட் ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு பிக் சைஸ் ஜிமிக்கி. பின்னாடி சேஃப்டி லாக்கோட ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நியூ மாடல். அண்ட் ஒன் மோர் நியூ மாடல் வந்து ஒரு மாதிரி டான்சனைட் கலரில் லைக் அமித்திஸ்ட் கலரில் வரக்கூடிய ஒரு ஸ்டோன் அதை யூஸ் பண்ணி ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒயிட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. 11 கிராமில் வரக்கூடிய இயரிங்ஸு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து 1.25 கேரட் வரைக்கும் டைமண்ட் இருக்கும். பட் இதில் யூஸ் பண்ண டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த அமெத்திஸ்ட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வந்து அமெத்திஸ்ட் கலர் ஸ்டோன் தான் சொல்கிறேனே தவிர ரியல் அமெத்திஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரியலில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஐ திங்க் ஒரு 8 கேரட் இருக்குங்க. இந்த நெக் செட் வந்து அரௌண்ட் 8 கேரட் இருக்குது. 78 கிராம். such a big size necklace with double layer model. It's not a necklace, it's ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் தான். டைமண்ட் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பியூர் ராசி கல்லில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. டைமண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு அதுவுமே நிறைய பேர் டைமண்ட் பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான். பட் உங்களுக்கு அதில் அமெத்திஸ்ட் ரியல் எமரல் யூஸ் பண்ண மாட்டாங்க. கலர் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியது உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த கலர் ஸ்டோனுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது அந்த அளவுக்கு. பட் டைமண்ட்ஸ் எவ்வளோ கேரட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். இப்போது இந்த ட்ரே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்த ரீசன் வந்து இது எல்லாமே நியூ அரைவல். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து மற்ற கோல்ட் ஜுவல்லரி ஷூட் அந்த டைம் தான் போயிருந்தோம். பட் இது எல்லாமே நியூ அரைவல். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக செமையாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு டூர் மாதிரி எடுத்திருந்தேன். இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், டைமண்ட் வாங்குகிற ஐடியா இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸுமே ஒரு டேக் எடுத்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா அதில் டைமண்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுலாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரேயில் வரக்கூடிய இயரிங்ஸ் வந்து ஒன்று தவிர மற்றதெல்லாமே வந்து ஒரு 2.5 lakhs வருங்க மினிமம். நான் சொல்கிறது 2.5 lakhs வரும் மினிமம். இதில் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. லைக் அந்த ஹேங்கிங்ஸு அந்த ஸ்டட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. 12 கிராம் வருது கோல்டு வெயிட்டு. எல்லாமே 18 கேரட் தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற டைமண்ட்ஸ் வந்து ஒரு 2.5 கேரட் டைமண்ட் வந்து இதில் வருது. 2.25 கேரட் வருதுங்க இதில் டைமண்ட்ஸு. மோஸ்ட்லி இதில் எந்த கலர் ஸ்டோன்ஸும் இல்லை. நான் உங்களுக்கு எதுக்கும் டேகு காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு 5.6 ஐ மீன் லைக் ஒரு 6 கிராம் வருது. ரொம்ப ஃபேன்சியான ஒரு வெரைட்டி. இது எல்லாமே கண்டிப்பாக 2.5 lakhs அந்த மாதிரி வரும். அதாவது நான் சொல்கிறது அப்ராக்ஸ் தான். ஏன்னா அதில் டைமண்ட் எவ்வளோ சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன். ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷோரூம் விசிட் பண்ணும்போது காமிச்சிங்கன்னா பக்கா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் சொல்லிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் டைமண்ட் வித் லேப் க்ரௌண்ட் எமரல்ஸோடு வரக்கூடியது. இதுவே உங்களுக்கு லைக் எஸ் 1 கேரட்க்கு மேலே வருது. லைட் வெயிட்டு. அதாவது லைட் வெயிட் இந்த சென்ஸ் அந்த டைமண்டோட இது வந்து கம்மி, ஸ்டோன்ஸ் வந்து கம்மி. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக தெரியும். பட் எல்யூஷன் செட்டிங்னால உங்களுக்கு வந்து சின்ன கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு பெருசாகவே டிசைன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் கேரட் வெயிட்டும் கம்மியாகவும் வரும். இதுவும் நல்லா இருந்தது இந்த இயரிங்ஸ். இது செட்டாக தான் வாங்கணும், இல்லை தனியாகவும் வாங்கிக்கலாம். 3 பவுன் வருதுங்க. இதுவும் அகெயின் வந்து சேஃப்டி லாக் கூட வருது. இந்த பர்டிகுலர் இயரிங்ஸ் வந்து 3 பவுன் வருது. இதுக்கு மேட்சுங்க நெட்டிச்சுட்டி, நெக்லஸ்ஸு, ஹாரம், ஒரு கம்ப்ளீட் டைமண்ட் வெட்டிங் செட்னா பார்த்துக்கோங்களேன். வித்து கடாவோட வருது. நான் உங்களுக்கு எதுக்கும் இதை கிளியராக எடுத்து காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. அதோட சைஸிங் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. எக்ஸாக்ட்லி நல்ல ஒரு 3 பவுண்டில் வருது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து லைக் ஒரு 1 கேரட் 80 சென்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நியர்லி 2 கேரட் இருக்கும் கண்டிப்பாக அந்த இயரிங்ஸு.
அண்ட் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிக் சைஸ் நெக்லஸ்ஸு. ஓப்பன் செட்டிங் தான், எல்லாமே க்ளோஸ் செட்டிங் கிடையாது. க்ளோஸ் செட்டிங்கும் போது நம்மளுக்கு இன்னும் வெயிட் வந்து எங்கேயோ போயிடும். மோஸ்ட்லி இந்த ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் செட்டிங்கில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் செட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து நிறையா அந்த 18 கேரட்டில் நிறைய நியூவான வெரைட்டிஸ்லாம் நிறைய கிடைக்கும். எதர் லைட் வெயிட் ஆர் ஹெவி வெயிட் எல்லாமே. அண்டு இப்போ வந்து லைக் ஒரு 22 கேரட்டில் ஃபுல்லாகவே க்ளோஸ் செட்டிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நெக்லஸ் வந்து ஒரு 6 பவுன் 7 பவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து உங்களுக்கு 8 9 பவுன் ஆகிடும். அதாவது பின்னாடியுமே கோல்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வந்து இந்த க்ளோஸ் செட்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் வந்து கூட வந்துடும். அதனால் மோஸ்ட்லி நிறைய ஃபேன்சி கலெக்ஷன் ஹெவி வேர் டைமண்ட் ஜுவல்லரிஸ்லாம் வந்து 18 கேரட்டில் ஓப்பன் செட்டிங்கில் தான் பண்ணுவாங்க. சிலது வந்து அந்த க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய ஜுவல்லரி அட்டிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பேட்டர்னில் அட்டிகையெல்லாம் ரொம்ப பட்ஜெட் வேண்டாம், ஆனால் எனக்கு அதே மாதிரி தான் வேணும், க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய அதே டிசைன் தான் வேணும் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து டிசைன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. பட் நல்ல எக்ஸ்ட்ராடினரியான டிசைன்ஸ்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் செட்டிங்கில் 18 கேரட்டில் தான் கிடைக்கும். இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா எடுத்து வேர் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டாக இருந்தது. அதாவது எத்தனை தான் கோல்டு ஜுவல்லரி நம்ம ஹாரம் நெக்லஸ் அது மாதிரி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக வேர் பண்ணாலும் அந்த ஒரு டைமண்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ்க்கு ரியலாகவே வந்து ஒரு மாதிரி ஈடு இல்லாத மாதிரி அவ்வளோ நல்லா கிராண்டாக இருந்தது. எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அண்டு இந்த ரிங்குமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ரிங்கோட வெயிட் வந்து 8.5 பவுன், சாரி 8 கிராம்ஸ் வருது, 8.5 கிராம்ஸு. இது வந்து ஸ்பைரல் ரிங்கு. இது ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது இந்த ரிங்கில். இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரிங்கோட பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இப்படி பிரேஸ்லெட்டாக மாறிடும். ஸோ 2 in 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. இது வந்து 14 கிராம்ஸ் வருது. ஸோ இதை பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று தான் பண்ணணும் இதில். அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த ரிங் மாதிரி வந்துடும். பழகிடும் நம்ம அதை எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கும்போது. ஸோ அது ஒன்று தான் நாங்கள் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த டேக் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால அது கொஞ்சம் டிலே ஆச்சு. மற்றபடி நீங்கள் ரொம்ப அழகாக வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ ஸ்டோன் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ளூ ஸ்டோன் ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா எம்போஸ்டு ரிங்காக இருந்தது. பட் என் கைக்கு என்னமோ அது இன்னும் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இதுவும் உங்களுக்கு வந்து 8 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் மினிமம். இந்த மாதிரி சாலிட்டரில் காக்டெயில் ரிங் சொல்லுவாங்க. லைக் இந்த ஃபங்க்ஷன் வேருக்கு, பார்ட்டி வேருக்கு, இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 கிராம்ஸ் to 8 கிராம்ஸில் வந்துடும். இதில் டைமண்ட் பேர்ல்ஸ் இருக்குது. அண்டு நடுவில் என்ன டிசைன் பார்க்கலாமா? ஐ திங்க் அன்னபக்ஷியா இல்லைன்னா மயிலான்னு தெரில. ஐ திங்க் மயில் மாதிரி தான் இருக்குது. அப்படியே சுற்றி பேர்ல் அண்ட் டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் தெரியாதனமாக ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர்ல் பிரேஸ்லெட் போட்டு போயிருந்தேன். அது என்னமோ ஒரு அப்படியே பேர் ஆன மாதிரி இருந்தது, ரொம்ப மேட்சிங்காக. எனக்கு இதில் ஒரு ரிங்கு பிடிச்சிருந்தது. இது வந்து திலகம் ஷேப்பில் வருதுங்க. ஐ திங்க் இது வந்து 5.5 கிராம் வருது. அண்டு இது வந்து எல்லா சைஸுமே எனக்கு பெருசாக தான் இருக்குது. திலகம் ஷேப்லேயே மயில் வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது.